அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நாம இப்போ தெரிவிக்கலாம். தமிழக திரையுலக சார்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களாக கடந்த சில வாரங்களாகவே நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தற்போது அஜித்துடைய குடும்பத்திற்கு ஒரு பேரிழப்பு நடந்திருப்பதாகவே நாம தெரிவிக்கலாம். அதாவது அஜித்திற்கு அடுத்த பேரிழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்களுடைய தந்தையை தொடர்ந்து தாயார் அவர்கள் மரணம் அடைந்து இருப்பதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அதாவது தாயாருடைய இழப்பு எப்படி நடந்தது, திடீரென்று இந்த அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் இது குறித்து விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோகத்தில் பிரபலங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்து வந்து கொண்டே இருக்கின்றனர். ஸோ இந்த அடிப்படையில் அஜித் அவர்களுடைய குடும்பத்திற்கு இந்த இழப்பானது பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலம் அடைந்த ஒரு நடிகராக கண்டிப்பா இருந்து இருக்கிறார். அஜித் குமாரின் தாயார் அவர்கள் மோகினி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. மோகினி மணி அவர்களுக்கு 85 வயது ஆகி இருக்கிறது. அதாவது இன்று 85 வயது முதிர்வு காரணமாக உடல்நல குறைவால் காலமானார் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாகியதை தொடர்ந்து திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருவதாக ஒரு தகவல் இப்போ வந்திருக்குங்க. நடிகர் அஜித் குமார் தனது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப விஷயங்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வராதவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவருடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார், என்ன இவருடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பது, இந்த தகவல் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னே சொல்லலாங்க. தற்போது அஜித் அவர்களுடைய தாயார் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரசிகர்கள் அவர்களுடைய சோகத்தை சமூக வலைதளங்களில் தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் அவரது குடும்பத்தை பற்றிய தகவல்கள் ரசிகர்களுக்கு அதிகமாக எதுவுமே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா அவருடைய தாயாரின் மறைவு செய்து ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி உள்ளதாகவே நாம பார்க்கலாம். அஜித்தின் அம்மா மோகினி மணி அவர்கள் சென்னையில் குடும்பத்தினருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா வயது முதிர்வு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. அவர் இன்று காலமானதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அஜித் குமாரின் குடும்ப பின்னணியை பார்த்தால் அவரது தந்தை பி சுப்பிரமணியம் கேரளாவின் வாழக்காட்டை சேர்ந்தவர். தாயார் மோகினி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்தவர். அதாவது கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட குடும்பத்தில் பிறந்த அஜித் இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு அஜித்தின் தந்தை பி சுப்பிரமணியம் காலமானது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த துயரத்தில் இருந்து குடும்பம் மீண்டும் அந்த நிலையில தற்போது தாயாரின் மறைவு பார்த்தீங்கன்னா அஜித் குடும்பத்திற்கு மேலும் ஒரு பேரிழப்பாக அமைந்திருப்பதாகவே நம்ம சொல்லலாங்க. அஜித் தனது பெற்றோர் மீது அதிக பாசம் வைத்திருந்தவர் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் காட்டி இருக்கிறார். வலிமை திரைப்படம் வெளியான சமயத்துல கூட அந்த படத்தை முதலில் தனது பெற்றோருக்கு திரையிட்டு காட்ட விரும்புவதாக ஒரு தகவல் வெளிவந்தது. அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் கூறியிருந்த தகவல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று இருந்ததுங்க. மோகினி மணியின் மறைவு, அதாவது இவங்களுடைய மறைவு செய்தி வெளியாகியதும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக வலைதள எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா #அஜித் குமார், #RIP மோகினி மணி இந்த மாதிரி போன்ற ஹேஷ்டேக்களை பதிவிட்டு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மாதிரி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. திரையுலக பிரபலங்களும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு செய்து வருகின்றனர். தற்போது அஜித் குமார் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில குடும்பத்தினருடன் இணைந்து இறுதி சடங்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். தந்தையை இழந்த 3 ஆண்டுகளுக்குள் தாயாரையும் இழந்துள்ள அஜித் குமாருக்கு அவரது குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர்.
நடிகர் அஜித் குமாருக்கு மட்டுமல்ல, அவரை நேசிக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் இது ஒரு உணர்வு பூர்வமான இழப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கருத்துகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றனர். நடிகர் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் சாதித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாங்க. அதாவது அஜித் குமார் அவர்களை பிடிக்காத நபர்களை இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளவு பெருமை கொண்ட ஒரு நபராகவே அவர்களை நாம பார்க்கலாம். அஜித் குமார் அவர்கள் நிறைய மக்களுடைய அன்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இதுவரை இருந்து வந்திருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய படங்கள், அஜித் அவர்களுடைய செயல்கள் அனைத்துமே பிடித்திருக்கும். அஜித் அவர்களுக்கு நிறைய ரசிகர் பட்டாரங்கள் இதுவரை இருந்து வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மட்டுமில்லாமல் ரசிகர்களுக்கும் ஒரு இழப்பாகவே நாம பார்க்கலாம். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா திரையுலகத்துல ஏதாவது ஒரு இழப்பு நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இழப்பிற்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா தற்போது அஜித் அவர்களுடைய தாயார் இழப்பு கண்டிப்பா அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தகவலாகவே இது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது அதிகமாகி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது 84 அல்லது 80 வயது கண்டிப்பா இவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. ஸோ இந்த வயது காரணமாக, இந்த வயது அடிப்படையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் காலமானதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. 85 வயதை காரணமாக வைத்து அவர்களுக்கு உடல் நல குறைவால் ஏதாவது ஒரு வகையில பாதிப்படைந்து இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ உடல் நல குறைவால் அவர்கள் இயற்கையாகவே மரணம் அடைந்து இருப்பதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. ஸோ இவருடைய தாயார் இழப்பிற்கு இவருக்கு மட்டுமல்லாமல் திரை உலகத்திற்கே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே நாம சொல்லலாங்க. அதாவது உடல் நல குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலை பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்தது. இன்று செய்தி பார்த்தீங்கன்னா திரை உலகினர் மற்றும் ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் அஜித் அவர்கள் இந்த பேரிழப்பிலிருந்து எப்படி வெளிவரப் போகிறார், அடுத்தடுத்து அவர்களுக்கு பேரிழப்பு நடந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை நாம் தெரிவிக்கலாம். ஸோ இது போன்ற புதிய அப்டேட்டான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே, அதாவது நியூ அப்டேட்டான விஷயத்தை, அதாவது அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நியூ அப்டேட்டான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக நம்ம சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற புதிய தகவலை நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். தேங்க்யூ.